அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு தாவேக தலைவர் விஜய் கடிதம் அனுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தொடர்ந்து தாவேக தரப்பில் தாவேக தலைவர் விஜய் உள்ளிட்ட பல்வேறு வேட்பாளர்கள் தங்களது பரப்புரைகளை நடத்தி வரக்கூடிய நிலையில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு தாவேக தலைவர் விஜய் கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா. செந்தில், விவரங்கள் என்ன? விவரம் தொடர்பாக அந்த கடிதம். பாலவேல், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நேற்று இமெயில் மூலமாக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். புகார் கடிதம் தெரிவித்திருக்கிறார். அதாவது ஏற்கனவே பாதுகாப்பு தொடர்பாகவும் அதிகாரிகள் மீதான புகார் தொடர்பாகவும் ஒரு கடிதம் கொடுத்திருந்தேன். இன்னும் அதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக தன்னுடைய அந்த பெரம்பூர் கொளத்தூர் பிரச்சாரத்தை முன்னிறுத்தியும் இந்த விஷயங்களை சுட்டி காட்டியிருக்கிறார். குறிப்பாக காவல்துறை சார்பில் பாதுகாப்பு வழங்கப்படவில்லை, போக்குவரத்து சீர் செய்யப்படவில்லை என்று அவர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் அந்த அதிகாரிகளை குற்றம் சாட்டியும் அவர்களை இன்னும் மாற்றாமல் இருப்பது ஒரு கேள்விக்குறியை எழுப்புகிறது. மக்கள் மத்தியில் தேர்தல் ஆணையத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை சீர்குலைக்கும் வகையில் இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் அனைவரையும் மாற்ற வேண்டும் என்றும், அது குறிப்பாக காவல்துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் ஏடிஜிபி உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகளை பதவி மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி செந்தில்.